மிளகுத்தூள் செய்யலாம் வாங்க. மிளகுத்தூளுக்குலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சைவ அசைவ உணவுகள் செய்யும்போது கடைசியாக குழம்பு கிரேவி இறக்கும்போது இந்த மிளகுத்தூளை லைட்டாக தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அந்த கிரேவியோ குழம்போ சூப்பராக இருக்குங்க. மிக்ஸி ஜாரை வந்து ஈரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். மிளகு 50 கிராம் 25 கிராம் சீரகத்தை வந்து கை பார்த்து வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் வந்து ஈரம் இல்லாத ஸ்பூனில் வந்து எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத இந்த மிளகுத்தூளை வந்து ஒரு ஆம்லேட் போடணுன்னாலும் சரி, இருமல் சளி இருக்கும்போது பாலில் வந்து மிளகுத்தூளாக போட்டு சாப்பிட்றக்கும் இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற உணவில் வந்து காரத்துக்கு அதிகமாக இந்த மிளகுத்தூளை நீங்கள் சேர்த்து பாருங்கள். அவங்களுக்கு நெஞ்சில் வர சளி தொல்லைகள் அறவே இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களுக்கு இந்த மிளகுத்தூள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற மிளகு கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதியில் சுத்தமான மிளகுன்னு கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள். இன்னையுமே கூடுதல் ருசியை தரும்.